அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வீட்டில் சனி இருந்தால் என்ன பலன் 12 லக்னத்துக்கும் அதுதான் பார்க்க போகிறோம். பொதுவாக சனி 6ல் இருக்கலாமானா இருக்கலாங்க. ஒரு இயற்கை சுபர் ஒரு பாவகத்தில் இருக்கும்போது அந்த பாவகத்தை வளர்ப்பாங்க. 6, 8 இந்த மாதிரி இடங்களில் அந்த சுப கிரகங்கள் இருக்கும்போது 6ஆம் இடத்தையும் வளர்ப்பாங்க, 8ஆம் இடத்தையும் வளர்க்க தான் செய்வாங்க. 8ஆம் இடத்துல கூட ஆயில் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்குது. 6ஆம் இடத்துல கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் சேர்த்து தான் வளர்ப்பாங்க. அதே நேரத்தில் நல்ல வேலையும் கொடுப்பாங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால என்ன நடக்கும்? சனி ஒரு நெகட்டிவ் பிளானட்லையா இருக்கிற பாவகங்களை கெடுப்பார். 5, 9 இந்த மாதிரி முக்கியமாக நம்மளுக்கு தேவையான பாவகங்கள் அவர் அமராமல் 6ஆம் வீட்டில் அமரும் போது கடனை கெடுப்பார், நோயை கெடுப்பார், எதிரியை கெடுப்பார், வம்பு வழக்கு கெடுப்பார், நல்ல வேலையும் கெடுப்பாருங்க. தொழில் பண்ணி 10ஆம் பாவகம் நல்லா இருந்தால் தொழில் பண்ணி பிழைச்சிக்கிட முடியும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம வரணும். ஒன்று இல்லைன்னா ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இப்படி தான் வந்துடணும். இப்போ 6ல் சனி உட்காந்துருக்காரு, என்ன செய்வார்? 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். சமசப்தம பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பார். அப்படியே 10ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 3ஆம் பார்வைக்கு 25% கெடுக்கிற குணமும், 7ஆம் பார்வைக்கு 100% கெடுக்கிற குணமும், 10ஆம் பார்வைக்கு 50% கெடுக்கிற குணமும் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 6ல் சனி இருந்தால் 8 பார்க்க தான் செய்வார். சனி 8ஆம் வீட்டில் இருக்கிறது ஆயிலை இன்க்ரீஸ் பண்ணும், பார்க்கறது ஆயிலை குறைக்கும். 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? ஆயுள் காரகனான சனி சுபத்துவமாக இருக்கிறாரா, லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலுவோட இருக்காங்கிறதையும் பொறுத்து அங்கே ஆயுள் கொஞ்சம் குறைக்கப்படும் சனியுடைய பார்வையில். மற்ற விஷயத்துக்கு நம்ம வந்துடணும், மீதி ஆயுள் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியாச்சு, சுப கிரகங்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லியாச்சு. சனியுடைய பார்வைகளை பற்றியும் இப்போ பேசியாச்சு. 6ஆம் இடத்துல சிம்ம லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் 6ஆம் அதிபதியாகி அந்த வீட்டில் இருந்தால் நல்லதா? நல்லது கிடையாதுங்க. அந்த இடத்துல கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. நல்லது கிடையாது. அதை அப்படியே தப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். 6ஆம் அதிபதியாக தான் செயல்படுவார். 6ஆம் வீட்டை அவர் கெடுக்கலாம் மாட்டார். 6ஆம் அதிபதி ஆயிடுவார்ல. 6ஆம் அதிபதியாகி அந்த வீட்டில் அவர் உட்காரும் போது கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் அவர் கொடுத்துருவார். இது அப்படியே முரண்பட்ட அமைப்பு. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பொதுவாக 6ஆம் இடத்துல ஒரு கிரகங்கள் தசை நடத்தும் போதோ, 6ஆம் அதிபதியை தசை நடத்தும் போதோ அவங்க சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் எப்படி இருப்பாங்க, அவங்க கொடுக்க கஷ்டங்களை தாங்குற அளவுக்கு நம்மளுடைய லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா அப்படிங்கிறது முக்கியம். ஒரு 6ஆம் அதிபதியோ ஒரு 8ஆம் அதிபதியோ நம்மளுடைய லக்னாதிபதியை விட வலுத்து இருக்கக்கூடாது. வலுத்து இருந்தால் தசை நடத்த வரக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற துயரத்தை தாங்கிறதுக்கு நம்மளுடைய லக்னாதிபதி வலுவாக இருப்பது மிக 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 அவசியம். இப்போ 12 லக்னத்துக்கும் மேஷம் முதல் மீனம் வரை 6ஆம் வீட்டில் சனி இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு அவர் 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, பாதகாதிபதினு கூட வச்சுக்கோங்க. இந்த பாதகாதிபதியெல்லாம் பாதகஸ்தானத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். அதனால அதை விடுங்க. 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி, லாபாதிபதியாக வரக்கூடியவர். ஆனால் நண்பர்லாம் கிடையாதுங்க, எதிர்கிரகம் தான். அப்படி ஒன்றும் பெரிய விசேஷம்லாம் செய்ய மாட்டார். ஆதிபத்திய ரீதியாக சில நல்ல விஷயங்களை செஞ்சால் கூட காரக கெடுதல்கள் இருக்கும். ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டான கிரகம் ஒரு இயற்கை பாவியில் அப்படி ஒன்றும் பெருசாக நல்லா இருக்காது. இருந்தாலும் 6ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது நல்லதா? நல்லது தான். என்ன இருந்தாலும் சனி திசை. இப்போ சனின்னு வந்துட்டிங்கனாலே அவர் சனியுடைய லக்னங்கள், புதனுடைய லக்னங்கள், சுக்கரனுடைய லக்னங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி சூரிய, சந்திர, செவ்வாய், குரு அவங்களுக்கு செய்ய மாட்டார். மெயினாக குரு கூட சமம். மீதி 3 லக்னங்களுக்கு பெரிய நல்லது செய்ய மாட்டார். இப்படி வந்துடணும். நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு ஃபேவரபுள் செய்கிற பெல்ட்டில் பிறந்துடணும். 2வது அந்த கிரகம் சுபத்துவ பாவத்துவமாக இருந்தால் நல்ல எக்ஸலண்டாக பலன் சொல்லும். நெகட்டிவ் கிரகங்கள் தசை நடத்துது, அப்போ சுபத்துவ பாவத்துவமாக இருந்தால் ஓரளவு கெடுதல் செய்யாமல் தடுக்கப்படும். அப்படி தான் நம்ம வந்துடணும். இப்போ மேச லக்னத்துக்கு அவர் 6ல் மறையிறது நல்லே தான். நட்பு வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்தை மட்டுப்படுத்துவார். கடன் கிடையாது, நோய் கிடையாது, எதிரி கிடையாது, வம்பு கிடையாது, வழக்கு கிடையாது, இந்த மாதிரி வரும். இருந்தாலும் அவருடைய 3ஆம் பார்வை 8ஆம் வீட்டையும், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 3ஆம் பார்வை எந்த லக்னத்துக்கும் 3ஆம் பார்வை 6ஆம் இடத்துல இருந்தாலே 8ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வை 12ஆம் வீட்டையும், 10ஆம் பார்வை 3ஆம் வீட்டையும் பார்க்க தான் செய்யும். 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 12ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 3ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அதுக்கப்புறம் 8, 12, 3 இந்த ஸ்தானங்கள் எல்லாமே அதோடைய அதிபதிகள் எப்படி இருக்காங்க, அந்த ஸ்தானத்துக்கு எந்த அளவுக்கு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் கிடைக்குங்கிறத பொறுத்து மற்ற விஷயத்துக்கு வந்துடணும். பொதுவாக 6ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டாலே அந்த மறைவு ஸ்தானங்களை ஃபுல்லும் கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. 8 கனெக்ட் பண்ணுவார், 12 கனெக்ட் பண்ணுவார், 3 கனெக்ட் பண்ணுவார், 6 கனெக்ட் பண்ணுவார். அதனால தான் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மறைவு ஸ்தானத்தை ஃபுல்லும் வலுவிளக்க செய்வார். அந்த அடிப்படையில் தான்
நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். மேச லக்னத்தில் 6ஆம் இடத்துல நட்பு நிலைமையில தான் இருப்பார். அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் கிடையாது. அந்த சனிக்கு எரிச்சல் மனநிலைமையோட ஏதாவது ஒரு நெகட்டிவ் தன்மை வந்துடக்கூடாது. ராகு உடன் அமர்ந்துடக்கூடாது. ஒரு 6ஆம் இடத்துல ஒரே ஒரு பாவிகள் இருக்கும் போது மட்டும்தான் கடன் கிடையாது, நோய் கிடையாது, எதிரி கிடையாது. இப்போ இந்த இடத்துல செவ்வாயோ ராகுவோ அமாவாசை சந்திரனோ சேர்ந்துட்டாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் இந்த வீடு இல்லை எந்த வீட்லையும் 6ஆம் இடத்துல தொடர்பு கொண்டுட்டாங்கன்னா கடனாலேயே சீரழிவு, கடனால பிரச்சனை, கடுமையான வம்பு வழக்கு, கடுமையான நோயின்னு சொல்லி அப்படியே உல்டாவாயிரும். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். தனிச்சு சனி இருக்கிறது நல்லது. மேச லக்னக்காரங்களுக்கு 11ஆம் வீட்டை வந்து மறைஞ்சு உட்காந்துருப்பார், 8ல் மறைஞ்சு உட்காந்துருப்பார். 11ஆம் ஆதிபத்தியத்தை ஒரு 20%, 10ஆம் ஆதிபத்தியத்தை வந்து ஒரு 80% செய்வார். சனிக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி பாவத்துவமாக இருக்கக்கூடாது. தொழில் செஞ்சு நஷ்டமாகும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியில் அதே நேரத்தில் சுபத்துவமாக இருந்தார்னா ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுப்பாரு. சுப கடன், கடன் மூலியமாக முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர் வந்து கொடுக்க தான் செய்வார். எல்லாமே வந்து கலப்பு தான். அந்த 6ஆம் வீடுன்னு வந்துட்டாலே கலப்பு பலன் தான். அந்த இடத்துல ஒரு இந்த சனியை சுபத்துவப்படுத்துறதுக்காண்டி ஒரு சுப கிரகம் இருக்கும்போது கடன் வளரதான் செய்யும். கடன் வளரும். அதே நேரத்தில் வந்து சுப கடன், கடன் மூலியமாக முன்னேற்றம், ஒரு தொழில் பண்ணுறதுல கடன், இந்த மாதிரி விஷயங்கள் எந்த தசாபுத்தி வருதுங்கிறத பொறுத்து. சனி திசை வரும்போது எல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். அந்த சுபரோட தசை வரும்போது எல்லாமே நெகட்டிவாக வளரும். அதையும் தெரிஞ்சுக்கணும். சனி கூட சேர்ந்த கிரகம் அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்கல்ல, இந்த விஷயங்களெல்லாம் பொறுத்து தான் பலன் மாறுபடும். அப்படியே ரிஷப லக்னம், ராஜ யோகாதிபதி 9, 10ஆம் அதிபதி, அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரவாயில்ல, மறைஞ்சி உச்சம் அப்படிங்கிற வலிமையில் இருக்கிறது நல்லது தான். ஒரு இயற்கை அசுபர் ராஜயோகாதிபதியாகவே இருந்தாலும் மறைஞ்சு உச்சம் அடைகிறது நல்லது. வீடு கொடுத்த சுக்கிரன் ஒரு உச்சமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மீனத்தில் எக்ஸலண்ட் பலனாக இருக்கும். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாமல் அவருடைய 9ஆம் வீட்டுக்கும் அவர் வந்து கேந்திரத்தில் இருப்பார், 10ஆம் வீட்டுக்கும் கோணத்தில் இருக்கிறதுனால 9, 10 அந்த தர்ம கர்மாதிபதியாக வர்றதுனால அந்த 2 வீட்டு பலன்களையும் நல்லா அருமையாகவே 6ஆம் இடத்து ரீதியாக செய்வார். அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. அப்படியே வந்து மிதுன லக்னத்துக்கு வந்துருங்க. அவர் 8, 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். 8ஆம் வீட்டை பார்வை மூலியமாக தொடர்பு கொண்டா கூட விருச்சிக வீடு அவருக்கு கொஞ்சம் பிடிக்காத வீடு தாங்க. இந்த வீட்டில் வந்து அவர் பகைங்கிற இதில் இருப்பார். அப்படி ஒன்றும் நல்ல பலன்கள் கிடையாது. விருச்சிக வீடு சனியுடைய ஸ்திர வீடான கும்பத்தில் வந்து செவ்வாய் அமர்ந்திருக்கிறதும், செவ்வாயுடைய ஸ்திர வீடான விருச்சிகத்தில் சனி அமர்வதும் நல்ல பலன் கிடையாது. இந்த இடத்துல அவர் இருந்தார்னா கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறது நல்லது. சுபத்துவ சனியாக இருக்கிறது நல்லது. இயல்பாக உட்கார்ந்துருக்கும் போது வந்து பகைங்கிற அமைப்பில் கடன், நோய், எதிரி, வம்பு வழக்க கெடுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தேவைப்படுற கடன் கூட கிடைக்க விடாமல் பண்ணுவார். ஒரு தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா அது கிடைக்க விடாமல் பண்ணுவார். ஒரு வீடு வாகனம் வாங்கணும், நம்மளுடைய லைஃப்பை லிஃப்ட் பண்ணுறதுக்கான கடன்களை கூட கிடைக்க விடாமல் ஆயிடுவார், கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம சேர்த்து வச்சு தான் பார்க்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். நல்லது கிடையாதுங்க. 8ஆம் அதிபதி எக்காரணம் கொண்டு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. பொதுவாக சனி 6ல் இருந்தது நல்லதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் லக்னத்துக்கு லக்னம் மாறுபடும். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த கடக லக்னம் வந்துட்டிங்கன்னா 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது இல்லை. ஒரு குரு உடன் அமர்ந்திருக்கிறாரு. குரு திசைக்கு நல்லது இல்லை, சனி திசைக்கு நல்லது. ஒரு குருவுடைய பார்வை வாங்குறாரு, ஒரு சுக்கிரனுடைய இணைவையோ பார்வையோ பெறுறாரு. இந்த மாதிரி சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது 8ஆம் இடத்து 6ஆம் இடத்து நல்ல பலன்களான மறைமுக தனம், உழைக்காமல் கிடைக்கும் பணம், சூதாட்டத்தினால பணம், பங்குச்சந்தை லாபம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் கொடுக்க பார்ப்பார். ஒரு நல்ல வேலை அமைப்புகளையும் கொடுப்பார். ஏன்னா அது 6ஆம் இடத்து சுப பலன்கள் நடக்கும். அப்படியே வந்து அடுத்து சிம்ம லக்னம், ஜென்ம விரோதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பாரு. அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன் கிடையாது. அவருடைய வீடு 6ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டிலே அவர் அமரக்கூடாது. 6க்கும் 7க்கும் அதிபதியாக வரக்கூடியவர் 7ஆம் அதிபதிக்கு 12ல் மறைஞ்சு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்ல பலன் இல்லை. இந்த இடத்துல கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் கொடுக்க அந்த தசை சனி திசையான 19 வருடத்தில் கிட்டத்தட்ட 80% 6ஆம் இடத்து பலன்களை செய்ய தயாராக இருக்கிறது நல்ல பலன் அல்ல. திருமணத்தை கொடுப்பாரா? அவர் தான் 7ஆம் அதிபதி கொடுப்பாரு. சனி திசை நடப்பில் இருந்தால் அவரே வந்து கெடுப்பார். 6ஆம் அதிபதியாகி திருமணத்தையும் கொடுத்து அதை கெடுக்கக்கூடிய அமைப்புகள் பாவத்துவமாக இருக்கிறதுல கடுமையாக இருக்கும். இயல்பாக இருக்கிறது நல்லதில்லை. கண்டிப்பாக சுபத்துவ அமைப்புகளை அவர் பெற்றே ஆக வேண்டும். அடுத்து கன்னி லக்னம், 5க்கும் 6க்கும் அதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சிம்ம லக்னத்துக்கு சொன்ன அதே பலன் தான். 6ஆம் அதிபதியாகி சனி அங்கே இருக்கக்கூடாது. 5ஆம் வீட்டுக்கு 2ல் உட்கார்ந்துருப்பார். இந்த இடத்துல ஒரு 70% 6ஆம் இடத்து வேலைகளை தான் செய்வார். இயல்பாவோ பாவத்துவமாகவே இருக்கவே கூடாது. சுபத்துவமாக இருந்தால் 6ஆம் இடத்து ரீதியான நல்ல பலன்கள் வந்து நடக்குங்க.
இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிடணும். அப்படியே அடுத்து துலாம் லக்னம், ராஜயோகாதிபதி 4க்கும் 5க்கும் அதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் இடத்துல ஒரு இயற்கை சுபர் வீட்டில் உட்காந்துருப்பாரு. பரவாயில்லை, சமம்ங்கிற வலிமையில தான் இருப்பார். இந்த இடத்துலையும் அவர் வந்து இயல்பாக இருந்தால் பரவாயில்லை. அதே நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு பாவத்துவம் அடைஞ்சாருன்னா நல்லது கிடையாதுங்க. ராஜயோகாதிபதியாகவே இருந்தாலும் 4ஆம் இடத்து ரீதியாகவும் 5ஆம் இடத்து ரீதியாக தாய், குழந்தைகள், வாகனம், வீடு, அதுக்கப்புறம் இந்த அதிர்ஷ்டத்தை கெடுக்கிறது, இந்த மாதிரி அந்த 4, 5 இதை 6ஆம் இடத்து கெடுபலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. ஓரளவு சுபத்துவமா இருக்காரு. வீடு கொடுத்த குரு அங்கேயே இல்லாமல் தனுசுல ஆட்சியா இருக்கிறது, ஒரு பார்வை மூலியமா தொடர்பு கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கடகத்துல உச்சமா இருக்கிறது. இப்படி இருக்கும்போது 6ஆம் இடத்து நல்ல பலன்களை வந்து சனி செய்வாருங்க. நல்ல கடனை கொடுப்பாரு, கடனை கொடுத்து லிஃப்ட் பண்ணுவாரு. அதே நேரத்தில் வந்து வம்பு வழக்க சந்திச்சு அதுக்கப்புறம் வந்து காம்ப்ரமைஸ்ல அதிகமாக பணம் வாங்குறதுல இந்த அமைப்பு தான். ஒரு வழக்கை கொடுத்து அந்த வழக்கு முடியும் போது அதிகப்படியான பணத்தையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி அப்படி அமைப்புகள் வரும். உங்களுக்கு உழைக்காம கிடைக்கிற பணம், அதிர்ஷ்டம், இந்த மாதிரி தான் வந்துடும். 6ஆம் இடத்துல நீங்க உழைச்சு நல்ல விதத்துல அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்கிற மாதிரி வராது. சனியுடைய காரகத்துவங்கள் ரீதியாகவும் 6ஆம் இடத்து ஆதிபத்திய ரீதியாகவும் அவருடைய ஆதிபத்தியமான 4, 5 மூலியமாக தான் கொடுக்க முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிகலத்துக்கு 3ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்களான அவர் மேச வீட்டில் தான் உட்காந்துருப்பாரு. செவ்வாயுடைய வீட்டில் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லை. நீச்சம் அப்படிங்கிற வலிமையில வேற இருப்பாரு. 6ஆம் இடத்துல சனி நீச்சமா இருக்கிறது பெரிய நல்ல பலன் நான் சொல்ல மாட்டேங்க. அவர் நீச்சமாலேருந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது, நீச்சம்ங்கிறது குறைந்த அளவு பாவத்துவம். 6ஆம் இடத்துல சனி பாவத்துவம் அடையக்கூடாது அப்படிங்கிற கணக்குப்படி பெரிய நல்ல பலன்களை இந்த இடத்துல அவர் வந்து அவர் கொடுக்க முடியாத நிலைமையில தான் இருப்பாரு. அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு சுபத்துவ அமைப்புகள்ல இருக்கிறது நல்லது. நீச்சபங்க ராஜயோக அமைப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூரியன் உடன் அமர்ந்திருக்காரு, நீச்சபங்க ராஜயோக அமைப்பு கிடைச்சிருமா? கிடைக்காது. செவ்வாய் உச்சமா இருக்கிறாரு. செவ்வாய் உச்சமா இருந்தாருன்னா மகரத்துல செவ்வாய் உச்சமடைவாரு. 4ஆம் பார்வையை நேரம் சனியை பார்த்துருவாரு. இந்த அமைப்புகள்லாம் சுத்த மோசம். இது வந்து அப்படி வரவே கூடாது. அதுக்கு சனிக்கு வந்து ஒரு சுபத்துவ அமைப்புகள் கிடைச்சதுன்னா இதுக்கு விதி விலக்கு அப்படி வரும். தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 6ஆம் இடமான ரிஷபத்துல நட்பு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இது கொஞ்சம் நல்ல அமைப்பு. ஏன்னா ஒரு நட்புங்கிற நிலைமையில இருப்பார்ல. இதே நேரத்தில் தனுசு லக்னங்களுக்கு வந்து வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க சிக்காம 6ஆம் இடத்து கெடுபலன்களை மட்டுப்படுத்தி வச்சிருப்பாரு. அதே நேரத்தில் ஒரு சுபத்துவ அமைப்புகள் அவர் இருக்கும்போது அந்த 6ஆம் இடத்து பலன்களை வந்து எல்லை மீறாம லக்னாதிபதியின் வலுவுக்கு உட்பட்டு இவங்க எப்பவும் குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் 12 லக்னத்துக்கு அப்படிதான். நான் முதல்ல அந்த பாயிண்ட சொல்லிட்டு அதான் அடிக்கடி சொல்லலை. 6ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது, இல்லை 6ஆம் அதிபதியே தசை நடத்துறாருன்னா நம்மளுடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தே ஆகணும். அப்பந்தான் அது நல்ல பலன்களை செய்ய முடியும். மறைமுக தனம், உழைக்காமல் கிடைக்கிற பணம், பங்குச்சந்தை லாபம், இப்படிலாம் சொன்னால அதை பெற்றுக்கொள்றதுக்கு உங்க லக்னாதிபதி வலுவா இருக்கணும். லக்னாதிபதி வலு இல்லைன்னா அப்படிலாம் ஒன்றும் அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. ஒரு 100 ரூபா விழும் லாட்டரி சீட்டில, அப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன அதுக்கப்புறம் மகர லக்னம். லக்னாதிபதியாகவே வரக்கூடியவர். லக்னாதிபதியாக வந்தா கூட 6ஆம் இடமான புதனுடைய மிதுன வீட்டில் நட்புங்கிற வலிமையில இருக்கிறாரு. லக்னாதிபதி தான் 6ல் மறைஞ்சு ஒரு இயற்கை அசுபர் 6ல் நட்பு வீட்டில் மறைவது நல்லதுதான். இருந்தா கூட லக்ன பலன்களை கொஞ்சம் சிறிது குறைத்து லக்னத்துக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, அசிங்க அவமானத்தை தடுத்து அவருக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து நல்ல பலன்களோ தீய பலன்களோ கலவையான முறையில் வழங்குவார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு 6ஆம் இடமான அவருக்கு பிடிக்காத கடக வீட்டில் பகைங்கிற நிலைமையில இருப்பாரு. இது வந்து மகர லக்னத்துக்கு சொன்ன மாதிரி நல்ல பலன் கிடையாது. அதே நேரத்தில் அவருடைய 12ஆம் வீட்டை பார்வை மூலியமா அவரே தொடர்பு கொள்வாரு. இது வந்து பெரிய நல்ல பலன் கிடையாது. விரயஸ்தானத்தை அவர் ஆக்டிவ் பண்ண போறாரு அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சிருக்கிறதுனால லக்ன பலத்தை விட அந்த 12ஆம் இடத்து பலனை அதிகமாக செய்ய போறாரு. பாவத்துவமாக இருந்து, அதாவது அவருக்கு பிடிக்காத பகை பற்ற எரிச்சல் மனநிலைமையிலிருந்து செய்ய போறாரு அப்படிங்கிறத பொறுத்து அவருக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து கூடுதல் குறையோ நடக்கும். வீடு கொடுத்த சந்திரன் ஒரு பௌர்ணமி சந்திரனா இருக்கிறது நல்ல அமைப்பு. ஒரு குருவுடைய பார்வையோ ஒரு சுக்கிரனுடைய பார்வையோ இணைவோ இந்த மாதிரி கிடைக்கும் போது ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் உச்ச குருவாவே உடன் அமர்ந்திருக்கும் போது சனி திசை நல்லா இருக்கும். லக்னாதிபதியா அவர் வந்து 6ஆம் இடத்துல இருந்தா கூட வந்து நல்ல அமைப்பு தான். குரு திசைக்கு அது நல்லது இல்லை. அது எந்த திசை வருது அப்படிங்கிறத பொறுத்து. குரு திசை வந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது. சனி திசை வந்து 6ஆம் இடத்து நல்ல பலன்களை செய்யும். இறுதியா மீன லக்னம். மீன லக்னத்துக்கு வந்து அவர் 11ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 6ஆம் இடமாக அவருக்கு பிடிக்காத ஜென்ம விரோதியான சூரியனுடைய வீட்டில் தான் உட்கார்ந்துருப்பாரு. இங்கேயும் அவருடைய 12ஆம் இடத்தை அவரே வந்து தொடர்பு கொள்வது, எரிச்சலான மனநிலைமையில தொடர்பு கொள்வது நல்ல பலன் இல்லை. 11ஆம் இடத்துக்கு 8ல் மறைஞ்சு அவருடைய 12ஆம் வீட்டை பார்வை மூலியமா தொடர்பு கொள்றது நல்ல பலன் இல்லைங்க.
அந்த மாதிரி வந்து தொடர்பில் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து வீடு கொடுத்த சூரியன் ஒரு உச்சம் அப்படிங்கிற வலுவில் இருக்கிறது. சனிக்கு வந்து ஒரு சுபத்துவ அமைப்புகள் கிடைக்கிறது. குரு உடன் அமர்ந்திருக்கலாம், இல்லைன்னா தனுசு வீட்டில இருந்து அவருடைய 9ஆம் பார்வை மூலியமா தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரி வந்து சனிக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வச்சு வந்து இந்த பலன் கொஞ்சம் மாறும். என்ன இருந்தாலும் வந்து அவர் வந்து ஒரு பிடிக்காத ஜென்ம விரோதி வீட்டில் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவருடைய வீட்டை, அதாவது இயற்கை பாவியான சனி அவருடைய வீடுகளாகவே இருந்தாலும் அவர் தொடர்பு கொள்ளக்கூடாதுங்க, நல்லது கிடையாதுங்க. அவருடைய வீட்டில் அவர் இருக்கவோ அதை தொடர்போ கொள்ளவே கூடாது, நல்ல பலன்கள் கிடையாது. அவருடைய வீட்டுக்கு தொடர்பு கொள்ளாமல் மறைஞ்சு இருந்து சுபத்துவமாக இருந்தால் நல்லது. பொதுவாக சனி வந்து உச்சம் ஆட்சி இந்த மாதிரி ஸ்தான வலுவில் வந்துட்டார்னா அவருடைய காரகத்துவங்களான தீய குணங்கள், சோம்பேறித்தனம், உடல் உழைப்பு, உடலை கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஜீவனை நடத்துங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் கொடுத்துருவாரு. நீச்சமாக இருந்தால் உடல் உழைப்பு தேவையில்லை, சோம்பேறித்தனம், அவருடைய காரகங்கள்லாம் கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கும். அதே நேரத்தில் சுபத்துவம் அடைகிறது முக்கியம். என்ன இருந்தாலும் அவருடைய லக்னங்களுக்கு அவர் நீச்சம் அடையும் போது லக்னாதிபதியாக அவர் நீச்சம் அடையக்கூடாது. இப்படிங்கிறது ஏகப்பட்ட காம்பினேஷன். ஜோதிடமே ஒரு காம்பினேஷன் அடிப்படையானது தான். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கும். நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, கொஸ்டின்ஸ் ஒரே ஆன்சர் சொல்ல முடியாதுங்க. அதாவது ஒரு கேள்விக்கு வந்து ஒரே ஒரு பதிலில் நம்ம கொடுக்க முடியாது, அது உள்ள போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜாதகமும் விதிவிலக்கு. இப்போ ஒருத்தர் வந்து தனுசு லக்னமாக இருக்காங்க, 5ஆம் இடத்துல குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5ஆம் இடத்துல உள்ள குருவுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏதாவது ஒரு பதிலை சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. மற்ற காம்பினேஷனை சேர்க்காம சொல்லவே முடியாது. இதே மாதிரி இவருக்கு கொடுக்குற பதிலை இவருக்கு ஒரு வேளை சுபத்துவமாக இருக்கலாம், இவருக்கு ஒரு பதில் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தனுசு லக்னத்தில் 5ஆம் வீட்டில் உள்ள குரு வந்து பாவத்துவமாக இருக்கிறவங்க மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க, நம்மளுக்கு இப்படி நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி. அதனால ஒவ்வொரு ஜாதகமும் வந்து தனித்தனி அமைப்புகளில் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.